أقول نعم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأنذرتكم نارا تلظى. فأنذرتكم نارا تلظى. வாடை எல்லாம் பிழை. வாடை கேன்சர் படிச்சீங்க தானே? பத்தி படிச்சீங்க தானே? أو ராகம் பிழை. فأنذرتكم نارا تلظى. நாரன் அல்ல, நேரன். நேரன் வல்லினம். فأنذرتكم نارا تلظى. கும் என்றது மாறக்கூடாது. அது நார்மலா வரணும். கும் கும் கும். فأنذرتكم نارا تلظى. அது வரணும். நேரன் அந்த ரா வல்லினமே அப்படித்தானே? رام بالياء نارا 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 تلى الله. فأنذرتكم نارا تلظى. இரண்டாவது ناصية كاذبة خاطئة. மூணாவது ألم يجدك يتيما فآوى. திருப்பி வருங்க. ألم يجدك يتيما فآوى. நாலாவது فيها كتب قيمة. قيمة. கடைசியில ஹர் சவுண்ட் நிப்பாட்டணுமே, வருது இல்லையே? ஃபேமிலிக்கு ஒரு டைம் நாங்க வரேன். آه
ஓகே திருப்பி நாலாவது நாலாவது. آه. فيها كتب قيمة. யால சத்துல ரெண்டு போடும். آه. فيها كتب قيمة. ரெண்டாவது جزاؤهم عند ربهم جنات تجري عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. மாஷா அல்லாஹ். ராதான் பிரச்சனை இப்ப ரா ஓகே. இப்போ வந்து அதே போல அதே மாதிரி ராவை சரியா எடுத்து வாங்க. ரா மாத்தக்கூடாதா? جزاؤهم عند ربهم ஐன جنات عدن. ஐன நல்லா எடுத்து வந்தோம் இல்லை. ஐந்த ரப்பிஹிம் ரை ஜஸாஉஹும் ஐந்த ரப்பிஹிம். جزاؤهم عند ربهم جنات تجري عدن تجري من تحتها الأنهار அன்ஹார். من ஆஹா இப்ப போல இர் இர் ரெண்டு வரும். جزاؤهم عند ربهم جنات تجري عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا. ஆறாவது يومئذ تحدث أخبارها. أخبارها أخبارها. يا- يومئذ تحدث أخبارها. أخبارها. يومئذ تحدث أخبارها. ஏழாவது ومن يعمل مثقال ذرة شرا يره. எட்டாவது سيصلى نارا ذات لهب. நாங்கள் இன்னைக்கு அடுத்த பாட்டுக்கு வருவோம். இதுவாம் என்ற பாட்டு. இன்னைக்கு ஹப்பா முடிச்சிருக்கீங்க அப்படிதானே? இதுவாம் என்ற வந்து இதுவாம்ல 6 எழுத்துக்கள் இருக்குது. இதுவாம்ல 6 எழுத்துக்கள் தான் இருக்குது. எந்த இதுகாம் இது என்று கேட்டா எந்த இதுகாம்? சுத்தம் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு கீழால வார இதுகாம் மறக்கப்படாது. செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு கீழால வார இதுகாம்.
இதுகாம்ல மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்குது. அ ஒன் ஆறையும் நாங்க இலகுவாக ஞாபகம் வச்சு கொண்டதுக்கு சொல்லும்படி யர்மலூன ம். சொல்லுவோம். يرملون. மலூன யர்மலூன என்று நாங்க சொல்ற நேரத்துல அதை நாங்க 2 வகையா வகைப்படுத்துறோம். இந்த யர்மலூன என்ற 6 எழுத்தையும் இப்ப இதுகாம் சட்டம்னு ஒரு சட்டம் இல்ல. இதுகாம் 2ஆ பிரிஞ்சுதான் இங்க சட்டமாக போகுது. நீங்க சரியா விளங்கிக்கணும். இப்ப இதுகாம் ம். என்றாலே நேரடியா சட்டத்துக்குள்ள போமான்னு கேட்டால் அப்படி அல்ல. சட்டம் இல்ல. இதுகாம் ம். 2 வகையாக பிரிந்துதான் சட்டத்துல வரும். சரியா? ம். முதலாவது வகை என்ன? என்மு. இராகத்துடன் ينمو. சேர்த்து என்மு. 4 எழுத்துக்களை மாத்திரம் கொண்டது முதலாவது. ம். பாத்தீங்களா? இப்ப அங்க நான் உங்களுக்கு 6 எழுத்து சொன்னேன். 6ல 4 எழுத்து முதலாவது சட்டத்துக்குள்ள வருது. முதலாவது அ. சட்டத்துல பெயர் ராகத்துடன் சேர்த்தல். இதுல அரபு பெயர் ஒன்று இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சட்டத்தை நான் விளங்கப்படுத்த நேரம் சொல்லித் தருவேன். ம். ம். முதலாவது பகுதி, முதல் பார்ட் ராகத்துடன் சேர்த்தல் என்ற பகுதி. செகண்ட் ம். பார்ட் ராகமின்றி சேர்த்தல் என்ற பார்ட். லாம் அ. என்றது ராகமின்றி சேர்த்தல் என்ற பார்ட். ம். லாம் ரா என்ற இந்த இரண்டும் ராகமின்றி சேர்த்தல். சரி, இப்ப நாங்க இந்த முதல் பாட்டை பற்றி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். எப்படி வருதுன்னு பாருங்க. சரி, இது அ. அவங்களுடைய சட்டம். முதலாவது பகுதி பேர் என்ன? அரபு பெயர் அல் இதுகாம் பிகுன்னா. எப்படி? إدغام بغنة. கேள்விப்பட்டியா அந்த பெயர்? இல்ல. இல்ல. நான் அப்படிதான். அ. இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும், அடிக்கடி தேவைப்படும். ம். இதுகாம் என்ன பேர் தெரிஞ்சு அப்புறம் மறக்காது. إدغام بغنة. எஸ். இதுகாம் பிகுன்னாட சட்டம் எப்படி வரும் என்றால் பாருங்க, சுக்குன் ம். செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனை தொடர்ந்து இதுகாம் பிகுன்னாவுடைய எழுத்து. பாத்தீங்களா? எங்கேயுமே இதுகாம் மட்டும் வராது. ம். எங்கேயும் இதுகாம் என்று எங்களுக்கு இது பயன்படுத்த ரெண்டு வராது. எப்படி ம். பயன்படுத்தணும்? إدغام بغنة. இதுகாம் பிகுன்னான்னு தான் பயன்படுத்தணும். அப்ப ம். இதுகாம் பிகுன்னாவுடைய 4 எழுத்துக்களில் ஒன்று வருமாய் அதனை சேர்த்து எதனை சேர்க்கணும் என்றால் 2 இதை சேர்க்கணும். சேர்த்துதான் ராகத்தோடு நாங்க ஓதோடும். எப்படி சேர்க்கிறேன்னு பார்ப்போம். ம். முதலாவது இங்க பாருங்க, சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திக்கோணும் என்ற தலைப்பு. சுக்குன் செய்யப்பட்ட நூனோடு தொடர்பானதானே. அப்ப ஓ. சுக்குன் செய்யப்பட்ட நூன், அதுக்கு பின்னால என்ன வந்திக்கோணும்? அந்த என் மூ. ம். இதுல ஒன்று என் மூ ஓ. எண்ணத்துல ஏதாவது ஒன்று வந்திக்கோணும். ஓ. வந்தீங்க செய்ய பாருங்க முதலாவதுல. முதலாவது என்ன? முதலாவது வசனத்துல வந்திக்குதா? அப்படி ஒன்று சுக்குன் செய்யப்பட்ட நூனும் அதுக்கு பின்னால எண்மு என்றத்துல ஏதாவது ஒரு எழுத்து. அப்படி நீங்க சுக்குன் செய்யப்பட்ட என்ன நூனுக்கு பின்னால வந்ததான்னு கேக்குறீங்களா? சுக்குன் செய்யப்பட்ட நூன் வந்திருக்கோணும். அதை தொடர்ந்து எண்மு என்றத்துல ஒரு ஒரு எழுத்து வந்திக்கணும். ஒரு லெட்டர் வந்திக்கணும். ஆ. வந்திக்குதா? அப்படி ஓ. இங்க வந்திக்குது முதலாவதுல. فمن يعمل. அதுல மைய. இது ம், எப்படி ஓதுறது? அவன் யாமல் ஓதுறதா? இல்ல. இல்ல. அப்ப உன்னா செஞ்சு فمن يعمل. ஓதும். ரெண்டாவது சொல்லுங்க. அப்ப ரெண்டாவதுல எந்த எந்த இடம்? குயிக்கா கண்டுபிடிக்கணும். குயிக்கா குயிக்கா அப்ப மறக்காது. من அப்ப نعمة. மீன் நியாமத்தி. மூணாவது குயிக்கா குயிக்கா. டைம் டைம். அப்ப மறக்காது. டைம் தேவை.
பிழை டைமுக்கு வரணும். அவசரமா கண்ணுல பார்த்தா அந்த இடம் விளங்கிடும். என்ன விளங்க இல்லையா மூணாவதுல? இருக்குது அந்த லையா கதிர இன்னைக்கு லைய போதிற. நாலாவது மிம்ம இன்னைக்கு கேக்குது இம்ம. ஐந்தாவது ஃபாஸ்ட். மிவ்வரா மியூவரா. ஐந்தாவது கடைசி. லை யஹூரா இன்னைக்கு என்ன? லை எங்க? யஹூர் இருக்குது இப்ப இன்னொரு கடைசி விஷயம் ஒண்ணு பார்ப்போம். இது எல்லா இடமும் பாருங்க, எல்லாமே என்ன ரெண்டு சொல்ல வரீங்க சரிங்களா? தனி சொல்லாக வராது. ஹயாம போலதான் தனி எங்கேயும் போகாது. துணைக்கு முன்னிய சரி அபி சரி குட்டி கொண்டு தான் போகணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த சட்டம் வேலை செய்யாது. எந்த டைம்லயும் தனி ஒரு ஆளாக வராது. அதுக்கு பாயம் வந்தா பிரச்சனை. யாரும் தூக்கி பித்துருவார்கள், அடிச்சு போடுவார்கள் பாயம். என்ன செய்யும்? பக்கத்துல இன்னொரு ஆளையும் துணைக்கு ஹெல்ப்புக்கு கூட்டிக் கொள்ளும். எனவே இதுகாமுக்கு இதுகாம் என்றாலே இருக்கிற ஒரு தனியான ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அவர் எப்பயும் தனக்கு பக்கத்துல வர ஆளோட சேர்ந்துதான் சட்டத்தை உருவாக்குவார். அவர் தனியே வருவாராக இருந்தால் அவர் அந்த சட்டத்தை உருவாக்க மாட்டார். அவருக்கு சட்டத்தை வச்சுக்கொள்ற சக்தி பலம் இல்ல, சேலஞ்சு சக்தி இல்ல, அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. இது முக்கியமான விஷயம். நான் அந்த கேள்வியை திடீர்னு கூட ஒரு நேரம் டைம் கேட்பேன். இது அவன் சொன்னேனே கேள்வி எல்லாம் அப்ப எல்லாம் மறந்துடணும். சரியா? சரியா? எல்லாத்தையும் என்ன மறந்துடணுமா? சட்டத்தை பத்தி உங்களுக்கு திடீர்னு கேள்விகள் வரும். அப்ப எல்லாத்தையும் மறந்து வச்சுக்கணும். சரியா? இப்படியா? இல்லையா? என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஞாபகத்தோட வச்சுக்கிறேன். வேணா நேரம் வச்சுக்கோங்க. கேட்க நேரம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒர்க்கை செஞ்சு அனுப்புங்க. ஒரு அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சண்டே நடக்கிறது எல்லா டைம் படி. சண்டே மார்னிங் 7 தானா? 7 அல்லது 7:30. சண்டே கொஞ்சம் மேலேயே தூங்கல தானே? பிரச்சனை ஒன்றும் இல்லையே உங்களுக்கு சாட்டர்டே ஸ்ரீலங்கா கஷ்டமோ? டைம் வந்து 7:30 சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டாக போட்டா கஷ்டமோ? இல்ல ம். இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஓதுறது ரெடியாவா? ஆ அப்படி